நம்ம 1 அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்குவோம். போன வாரம் பார்த்ததையே திரும்ப பார்க்கல. இன்னைக்கு வேறொரு டைமென்ஷனில் எப்படி பார்க்க போகிறோம். அதே வசனம் தான். 1 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவர் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கு விட்டுவிடுவார், கைவிடுவார் என்று சொல்லுகிறது. இதில் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். God knows all our intention. அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். நீங்கள் மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறதில்லை. நீங்கள் மட்டும் போட்ட ஒரு துணி வாங்க போனால் எவ்வளோ பொறுமையாக செக் பண்ணுவீங்க. டேமேஜ் இருக்கா, துணி குவாலிட்டியாக இருக்கா, 1-10 துணிகளை ஆராய்ச்சி பண்ணுறது மாதிரி கர்த்தர் பண்ணுறாரு. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ச்சி பண்ணுகிறார். ஆராய்ச்சி பண்ணி நினைவுகளின் தோற்றங்களை அது நினைவுகள் எப்படி உருவாகிறது என்பதையும் அறிவார். எங்கிருந்து அந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, இதில் என்ன கர்த்தர் சொல்ல போகிறோம்னா, நம்முடைய நோக்கமும் செயல்முறையும் நன்றாக இருக்கும். We have to do everything with good intention, with good heart. நல்ல இதயத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் காரியத்தை செய்யணும் அப்படின்னு கர்த்தர் ஆசைப்படுறார். அப்படின்னா என்ன சொந்த விரும்புகிற உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கு இந்த இடத்துல பேசுகிறார். சாலமோனை தேவாலயத்தை கட்ட சொன்னார். தேவாலயம் தாவீதை கட்ட சொல்லலைன்னா, தாவீது உன் கையில் ரத்தம் படிச்சிருக்கு, உன் கையை வச்சு உன் என்ன நல்லது, எப்படி உன் என்ன நல்லது, அந்த இருதயத்தை அறிகிறா, நோக்கத்தை அறிகிறா. உன் ஆலயம் கட்டுறது நல்லதான்னு கேட்டால் நல்லது. ஆனால் இதை நீ கட்டலாமான்னு கேட்டான்னா, தாவீதை விட யார் பெஸ்ட்டு சொல்லுங்க? தாவீதை விட யார் பெஸ்ட்டு? கர்த்தரே சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவனை விட வேற யார் பெஸ்ட்டு இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு? அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தையை சொல்றாரு, இல்லப்பா நான் உன் கையில் கட்ட மாட்டேன், உன் பிள்ளை கையில் கட்டுறேன். ஏன்னா நீ குற்றம் இல்லாத ரத்தத்தை எல்லாம் சிந்துனார். உன் கையை வச்சு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஆலயத்தை கட்ட மாட்டேன். இப்போ என்ன உன் பையனை வச்சு கட்டுவேன்னு சொல்றாரு. அந்த பையன் ஆலயத்தை கட்டிட்டு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு ஜெபத்தை பண்றான் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. சாலமோன் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுறான். பிரதிஷ்டை பண்ணிட்டு சொல்றான். அவன் சொன்னது 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை நம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். எங்கள் அப்பா சொன்னாரு, சொன்னபடியே உன் பிள்ளை எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார். நீ கட்ட மாட்டேன், உன் பையன் கட்டுவான். நீங்க சொன்னபடியே என் கையை கொண்டு கட்டுவீங்க, கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்றான். 17வது வசனத்துக்கு போங்க. 17வது வசனத்துக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தரின் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது. நல்ல காரியம்தான், நல்லதுதான். ஆகிலும் நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு இந்த ஆலயத்தை கட்டுவான் என்றான். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழுதி இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். நமது நோக்கம் அங்கே சொன்னோம் அப்படியா, இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிகிறார். நம்முடைய நோக்கங்களை எல்லாம் அவர் அறிவார். அப்புறம் என்ன நோக்கத்தோட எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த தேவன் நன்றாக அறிந்திருக்கோம். அப்படின்னா நம்முடைய நோக்கமும் செய்கிறோம். திரும்ப சொல்றேன், நோக்கமும் செய்கிறோம் நல்லா இருக்கும். எதை செஞ்சாலுமே குட் இன்டென்ஷனோட, குட் ஹார்ட்டோட செய்யணும். நல்ல இதயத்தோடையும்
நல்ல விதமான செயலோட. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேசும்போது நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க, ஆனால் செய்யறதெல்லாம் நமக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம் நினைப்போம் அவங்க நம்மகிட்ட நல்லா இருக்காங்க, ஆனால் நம்மகிட்ட சொல்லாமே ஒரு நாள் திடீர்னு வெடி விபத்து ஏற்படுத்துவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் நீங்கள் மலைச்சு போயிருப்பீங்க. ஏன்னா இவருக்கு இப்படி செய்வாங்கன்னு நம்பவே இல்லையே, இவங்க இப்படி சொல்லிடுவாங்க நம்பவே இல்லையே. நீங்கள் அநேக சமயத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க நம்பி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிருப்பீங்க. பார்த்தா நீங்கள் ஒரு இடத்த என்ன சொல்ல முட்டு சொல்ல விட்டாங்கப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்த கொண்டு நம்மளை விட்டுவிடுற சூழ்நிலை வரும். அதனால தேவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நான் ஆலயத்தை கட்டணும் ஆண்டவர்னு ஆசைப்படுறான். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆசைலாம் ரைட்டு தான், நோக்கம் கரெக்டா, தாவீது நோக்கம் கரெக்டா, நல்ல நோக்கம் தான். செய்யறதுக்கு என்ன செயல் கரெக்டா, செயல் கரெக்டா, என்ன கரெக்டு, எல்லா பொருள்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டான். தேவையான ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவையான தங்கத்து வேலைக்கு தங்கம், மர வேலைக்கு மரம், பொண்ணு வேலைக்கு பொண்ணு, வைர வேலைக்கு வைரம், அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டான். இப்போ உங்கள் பையனுக்கு என்ன ஆசை, இதுக்குன்னே சேர்த்து வச்சிருக்கேன். நான் கோயிலை கட்டணும், ஆண்டவருக்குன்னு ஒரு கோயிலை நான் கட்டணும். என்ன தேவன் சந்திச்ச அதே இடத்துல நம்ம மதுரையில் நம்ம வாங்கின இடம் கொடுக்குறோம்ல, அதே இடத்துல நம்ம தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும். ஏன்னா அன்னைக்கு நடந்த அழிவை கர்த்தர் நிப்பாட்டி அந்த இடத்துல தகரப்படி ஏற்றுக்கிட்டார். அங்கே தேவன் என்னை சந்திச்சார், அந்த இடத்துல கோயிலை கட்டணும் அலையிறான். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை உங்கள் இருதயத்தில் கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டு பெரிய பிரயாசத்தோடு போயிட்டு இருக்கீங்க. இதனுடைய ஆசை நல்லது, விருப்பம் நல்லது, எல்லாம் நல்லது தான். ஆனால் நம்மளை கொண்டு எதை செய்ய தேவன் விருப்பம் என்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். சில காரியத்தை செய்ய போயிட்டு நாம செஞ்சிருக்க கூடாது, நமக்கு அப்புறம் யாரையாவது செஞ்சிருக்கணும். கருத்து நாம செய்யறதுக்கு முயற்சி பண்ணா முயற்சி செய்து தோத்துட்டு எப்படி இருப்போம்னா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இத்தனை நாள் ஜெபம் பண்றேன், இத்தனை நாள் முயற்சி பண்றேன், நல்லதுதான் ஆண்டவரே. நம்ம பாஷையில் சொல்லுவேன், ஒரு ஆலயத்தை கட்டுவது ரொம்ப நல்லதா கேட்டதாக யாரை கேட்டாலும் நல்லதுன்னு, கர்த்தரை கேட்டாலும் நல்லதுதான் சொல்லுவோம். அது நல்ல காரியம் தான் அவரும் சொல்றாரு. என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம் சொல்றாரு. நமது நோக்கமும் செயல்முறை எப்படி இருக்கணும்னா நல்லா இருக்கணும். கர்த்தர் விரும்புறாரு. ஆனா அந்த நோக்கமும் செயலும் நம்ம கொண்டுதான் செய்ய விரும்புகிறாங்கிறதுல தெளிவா இருக்கணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை குறிப்பிட எப்பயுமே சொல்ல மாட்டேன். சில காரியங்களை சொல்ல வேண்டிய காரியங்களை நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்றோம். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விசுவாசிகள் நம்ம சபையை சேர்த்தவங்க மற்றவங்க விட சில சமயம் சொல்லும்போது, இன்னைக்கு பண்ண கஷ்டமான சீக்கிரம் மாறிடும், உங்கள் பிள்ளைகளை கருத்து எழுப்பி உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இருக்குது. என்னன்னா கர்த்தர் எனக்கு உள்ள வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் தான் வாக்கு பண்ணாரு, பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும். அப்புறம் ஆபிரகாமுக்குள்ள பூமி வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஆபிரகாம் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பல சந்ததிகள் தேவைப்பட்டது. ஆக மொத்தம் கர்த்தர் நம்முடைய நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நம்ம மூலமா, நம்ம பிள்ளைகள் மூலமா, பிள்ளைகள் மூலமா கூட நிறைவேற்றுவாங்க. ஒன்று உறுதியாக இருக்கணும், என் தேவன் எனக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. எனக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை நிச்சயமா எனக்கு நிறைவேற்ற, அதுதான் நம்ம நிச்சயமா இருக்கணும். நமக்கு சொல்லிட்டாருன்னா நம்மளால முடியலைங்க, எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு போராட்டமா இருக்கு, எனக்கு தேவையோடு இருக்கிறேன், நான் எப்படி சமாளிக்க போறேன்னு வச்சீங்கன்னா, உங்களை மட்டும் வச்சல உங்க பிள்ளைகளை கொண்டு கூட கர்த்தரை செய்து முடிப்பான். ஏன் என் பிள்ளைகளும் அந்த அளவுக்கு தெளிவா இல்லையே, கர்த்தருக்குள்ள விசுவாசமா இல்லையே, கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இல்லையே, இவங்கெல்லாம் எப்ப எழுதி குட்டியா கூட இருப்பாங்க சில சமயம், இவங்கெல்லாம் எப்ப எழுதி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, உங்கள் இருதயத்தின் அந்த நோக்கமும் அந்த செயல்முறையும் கரெக்டா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில அதை காணும்படி செய்வார். உங்க சந்ததிகளின் மூலமா இதையெல்லாம் நிறைவேற்றுவார். உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் உங்களோட முடிகிறது கிடையாதுங்க. தேவன் கிருபை செய்வதற்கு 1000 தலைமுறை. அதனால தைரியத்தை மட்டும் இழந்து போயிடக்கூடாது. மிகுந்த பலனுக்கு எதுவான நம்பிக்கையை, தைரியத்தை இழந்து போயிடக்கூடாது. நாம சில சமயம் நம்ம நம்புறதுக்கும் நடக்கிறதுக்கும் நேர எதிராக இருக்கும் போது மொத்தமா தளர்ந்து போயிடணும். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு
ஜபம் பண்ணும்போது எனக்கு நடக்கலையே ஆண்டவர், அவன் கேட்கிறான். எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையா ஆண்டவர்னு கேட்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு குழந்தை வந்தப்போ திரும்ப அதே குழந்தைய பலியா கேட்கிறான். தைரியமா எடுத்துட்டு போறான், பலியில கூட்டு போறான். பையன் கேட்கிறான், ஆண்டவர் எப்பா சரி வழக்கமா பலியில போனோம்னா விறகு வேலை எடுத்து போவோம், ஆட்டுக்குட்டி கூட்டு போவேன். ஆட்டுக்குட்டி எங்க? விறகெல்லாம் இருக்கு, கத்தியெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? அவன் சொல்றான், அவருக்குரிய பலி அவர் பார்த்துக்கிறார். அவன் விசுவாசம் சொல்றான், அவருக்குரிய பலி அவரு போய் பலியிட போனாரு. ஆனா அவனை பலியிடல, அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து ஆட்டுக்குட்டியை தான் பலி செலுத்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டியான யாருன்னா ஆண்டவராகிய இயேசு. அது முன்னாடியா. அப்ப என் பிள்ளை மூலமா சந்ததி விளங்குன்னு சொல்லிட்டாருன்னா என் பிள்ளைகளை கொண்டுதான் நான் சொல்லிப்பேன். இன்னைக்கு உங்க பிள்ளைய விசுவாசத்தை தடுமாறுறவங்களா, நம்பிக்கையில தடுமாறுறவங்களா, விசுவாச பயணத்துல துணிந்து போயிருக்கவங்களா, இவங்க எப்படி வாழ்க்கையில் நல்லா வருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்லுவேங்க, நான்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு எனக்கும் கர்த்தருக்கும் ஆப்போசிட் லைன் டைரக்ஷன் தாங்க. கர்த்தர் நடுவில் இருக்கிறான்னா நான் இந்த பக்கமும் அந்த பக்கமாக அழைச்சேன். கர்த்தரை விட்டுட்டு எல்லா பக்கமும் சுற்றுறேன். என்னை விட என்னையே ரசித்திருப்பாருன்னு சொன்னா எவரையும் ரசிப்பார். ஏன்னா எனக்கு அவ்வளவு வெறுப்புன்னா அவ்வளவு வெறுப்பு கர்த்தர் மேல. கர்த்தரை ஆராதிக்கிற என் அம்மா மேல அவர் வெறுப்பு வெறித்தனமா இருப்பேன். எங்க அம்மா மேல, எங்க அப்பா மேல, எங்க வீட்டுக்கு ஊழியக்காரங்க வர பயப்படுவாங்க. அப்படி கோபம் வெறுப்புமா இருந்த என்ன தேடி வந்து ரசித்து என்ன ஊழியக்காரனாவே ஆக்கிட்டாருன்னா, எந்த கடவுளை இருக்கிறோம் அந்த கடவுளை அறிவிக்கிறவனா என்ன மாத்திட்டாருன்னா நான் சொல்றேன், எவரையும் மாற்றவாங்க. அப்ப எதை விசுவாசிக்கிறோம்? என் பிள்ளை கர்த்தாவுக்கு கையில கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு வேலை மோசமான நிலையில இருந்தாலும், கீழ்ப்படியாத நிலையில இருந்தாலும் இந்த பிள்ளைகளை நீங்க மாற்றுங்க. ஏன்னா நீங்க எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இந்த பிள்ளை போற பாதையை பற்றி நான் யோசிக்கிறேன். உங்க கையில கொடுக்க நீங்க இந்த பிள்ளையை மாற்ற வல்லவர். நீங்க மாற்றி கொண்டு வருவது எப்படி இருக்கணும்? மகா மகிமையா இருக்கும். ஆமே, மிகப்பெரிய மகிமையான செயலா இருக்கும். ஏன்னா நான் யோசிக்கிறவங்கள பெருசா செய்வீங்க. அல்லேலூயா. அதை நம்ம உண்மையா விசுவாசிக்கணும். சாலமோன் சொல்லுகிறான், எங்க அப்பா கிட்ட சொன்னீங்க, உங்களுடைய கையினால எனக்கு இன்னைக்கு நிறைவேற்றுனீங்க. ஸோ இப்போ 1 ராஜாக்கள் 8:20 இப்பொழுது கர்த்தர் சொல்லியே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்தில் எழுப்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீட்டு உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் எழுப்பி உங்க வீட்டை கட்டுவாங்க. உங்க பேர பிள்ளைகள் எழுப்பி உங்க வீட்டை கட்டுவாங்க. உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைவர்கள் எழுப்பி உங்க வீட்டை கட்டுவாங்க. உங்க பேர் அழிஞ்சு போகணும்னு பார்த்தா அதே ஜனங்கள் மத்தியில் உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஒரு பிள்ளை விசுவாசத்தில் ஆரம்பிச்சா அந்த விசுவாசத்தில் ஆரம்பித்த பிள்ளைக்காக கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறான்னு சொல்லி செய்வார். உங்க சந்ததியோடு முடிகிறது இல்லைங்க. உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் உங்கள் தலைமுறைகளுக்கு புரியுது. தலைமுறைகளுக்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க எப்படி பார்க்க போறீங்க? எனக்கு மட்டும் தானே இல்ல, உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் சந்ததிகளுடைய சந்ததிக்கும் 1000 தலைமுறைக்கான வாக்குத்தத்தம். காரியத்தை ரொம்ப கம்மியா மாத்திராதீங்க. நீங்க கம்மியா பார்த்தீங்க, உங்க வட்டத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா தொலைதூரத்தை பார்க்க விட்டுருவீங்க. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், எங்க அப்பாவுக்கு சொன்னார். எங்க அப்பாவுக்கு சொன்னா நான் ராஜா கிடையாது, எங்க அப்பா ஸ்தானத்துல என்னை ராஜாவாக்கினான்னு சாலமோன் சொல்றார். என்ன ராஜாவாக்கி என் கையால இந்த ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்னாரு. என் கையாலே இந்த ஆலயத்தை கட்டினார். கட்டும்போது பாத்தீங்கன்னா அவருடைய எண்ணம் நல்லா இருந்தது, நோக்கம் நல்ல நோக்கமா இருந்தது, செயலும் நல்ல செயலா இருந்தது. ஆனால் கர்த்தர் அவன் கையினால ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். நோக்கம் நல்லா நம்ம போச்சு வச்சுக்கோங்க. நோக்கம் நல்லா நம்ம எப்படி பேசுவோம்னா இதெல்லாம் கர்த்தர் செய்யலாம். சொல்லுங்க, கர்த்தர் வாயினால சொன்னீங்க, உங்களுடைய கையினால நிறைவேற்றீங்கன்னு சொல்றாரு. எங்க அப்பாவுக்கு சொன்னீங்க, எங்க அப்பாவுக்கு சொன்னதை உங்களுடைய வாயினால சொன்னீங்க, உங்களுடைய கரத்தினால தான் நிறைவேற்றி கொடுத்தேன். நான் தான் செஞ்சேன், ஆனா உங்களுடைய கரை என் கூட இல்லைன்னு அதை கட்டியிருக்கவே முடியாது. நீங்க தான். நான் சொல்றேங்க, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடித்தளம் என்ன தெரியுங்களா? எல்லா மகிமையும் கர்த்தர். ஏன் சாமர்த்தியம், ஏன் கைத்தனமை, ஏன் புத்திசாலித்தனம், ஏன் காரியங்கள், இது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சேன்னு சொல்றது வந்து நம்மை ஏமாத்திக்கிற விஷயம். எதை சொன்னீங்கன்னா எதை அது ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற இந்த ஜீவன்ல இருந்து இந்த சரீரத்துல இருந்து எல்லாமே கர்த்தருக்கு சொல்லணும்.
நீங்களே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லாம் கர்த்தரிடத்துல வந்தது. என்ன நடக்கும் சொல்றேன். அதாவது ஒருவேளை உங்கள் எண்ணங்களினாலோ வாழ்க்கையினாலோ செயல்னாலோ உங்களை நீங்க முன்னாடி வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 30வது வசனம். இதோ என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே, தானியேல் 4:30. நேபுகாத்நேச்சர் வந்து முற்றத்தில் உலாவிட்டு இருக்கிறார். மேலே நின்று அவர் சுற்றி பார்க்குற தூரமெல்லாம் அவனுடைய ஆளுகைக்குள்ளது. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எல்லாவற்றையும் அவன் கீழ்ப்படுத்தி ராஜாவாக இருக்கிறான். எல்லா தேசங்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் அவன் ராஜாவாக இருக்கிறான். ஓகே, அவன் மேலே நின்று பார்க்குறான். பார்க்கும்போது தான் தோலை தானே தட்டிக்கிட்டு, அது எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ, இவ்வளவு பெரிய தேசங்களை ராஜ்யங்களை சூழ்ந்திருக்கு, எல்லாத்துக்கு மேலே நீ ராஜாவா இருக்கீ அப்படின்னு அவனுக்குள்ளே பெருமை வந்துடுது. 30வது வசனம் பார்த்தீங்க, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இந்த பாபிலோன் வந்து நல்ல உயர்ந்த கோபுரங்கள். மேலே நின்று பார்க்குறான், உச்சியிலிருந்து பார்க்குறான். கண்ணு கட்டுற தூரம், நூற்றுக்கணக்கான மைல் தூரத்துக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் இவன் ராஜ்யத்துக்கு கீழ்பட்டு சொல்றான், நான் இவ்வளவு பெரிய அற்புதமான பாபிலோன் தேசத்தை நான் கட்டி இருக்கிறேன். என் வல்லமையின் பராக்கிரமத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போது வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யம் காலம் உன்னை விட்டு நீங்கிட்டு. நோக்கம் நல்லா இல்ல, அந்த வாயினுடைய வார்த்தையுடைய செயலும் நல்லா இல்ல. ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு இருக்கிறார். ஏன் வல்லமை, ஏன் பராக்கிரமம், ஏன் சாமர்த்தியம், ஏன் கைத்தரமை அப்படின்னு பேசக்கூடாது. ஏற்கனவே கர்த்தர் சொல்லிக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். எருசலேம் முதல் கொண்டு இஸ்ரவேல் தேசம் அனைத்தும் பாபிலோனுடைய நேபுகாத்நேச்சாருக்கு கீழாய் அடிமையாக இருந்தது. அநேகர் அங்கே அடிமைகளாய் கொண்டு போய் வைக்கப்பட்டிருந்தார்கள், தானியேல் உட்பட. அப்படி இருந்தோம் இந்த ஜனங்களை எல்லாம் மேற்கொண்ட இவன் அல்லவா பெரிய ராஜா. அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாதி ராஜா ஒருவர் இருந்தார். அந்த ராஜாதி ராஜாவும் இந்த பாபிலோன் ராஜா கிட்ட தோத்து காண்ற மாதிரி இவன் பேசுறான். ஏன் பிள்ளைங்க சரியில்லை, ஏன் ஜனங்கள் என்னை விட்டுட்டு என்னென்னத்தையும் ஆராதிச்சாங்க, இன்னைக்கு வேற வழி இல்லாம அவங்க அந்த தேசத்துல சிதறடிச்சிருக்கிறாங்க. என்ன தேடாம, என்ன நம்பாம, என்ன ஆராதிக்காம விட்டதுனால இன்னைக்கு உன் தேசத்தை வந்து அடிமையாளர்களுக்கு விட்டுருக்கிறேன். அதுக்காக நீ ஏன் தேசத்து மக்களை எல்லாம் நீ அடிமை கொண்டதுனால நீ பெரிய ராஜாலாம் கிடையாது. அந்த ஜனங்களை நித்திய ராஜாவாக ஆளுகை செய்தவர் நான். உன்னையும் ராஜாவாக ஏற்படுத்தி உன் கையில் ஒப்பு கொடுத்தது நான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னை கட்டின மகா பாபிலோன் எப்படி நீ பெருமை பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 32வது வசனம், மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியே மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது. அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிட்டு அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகள் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணிகளை நனைந்தது. ராஜா அரண்மனையில் நின்று நான் மட்டும் மகா பாபுலன் சொன்னான். அங்கிருந்து தள்ளி ஒரு பறவை இனத்துக்கு சரியாக்கி, அதுவும் பறவை இனம்னாலும் எனக்கு வேற மாம்சத்தை நீக்கும். இவன் வந்து மாம்சத்தை மேயிற ஆடு மாதிரி, இந்த ஆடுன்னு சொல்றதா இல்லை எதுன்னு சொல்றது, அவனை வந்து உருக்குலைய பண்ணிட்டார். எண்ணமும் செயலும் சரியா இல்லைன்னா நாமளே நம்மளை உருக்குலைய பண்ணிடுவோம். கர்த்தர் வந்து கர்த்தர்கிட்டலாம் பண்ணிடுவாங்க இப்போன்னு கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்கள் பெருமையின் பேச்சு நீங்கள் அடைய வேண்டிய நக்கை அடைவிடாமல் தடுக்கும். இன்னைக்கெல்லாம் யாரையும் பறவையாப்போ மாடு பயிர் புள்ள பயிர் எவனையும் விழுந்தில்லை. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் குமாரன் சிலுவையில் பலியாக கொடுத்து முழு மண் வரைக்கும் மீட்டெடுத்துட்டார்.
இப்ப என்ன கர்த்தருடைய பார்வையில கர்த்தரை மகிமைப்படுத்த தவறுகிறவர்கள் தங்களுடைய லட்சியத்தை அடைவதிலே தொய்ந்து போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன்னா எதுக்கு கொண்டு போய் அங்க கொண்டு விட்டாரு? இவங்க தெய்வம் இல்லாதவைகளை ஒரு உருவத்தை செஞ்சு, நான் இப்படி கேட்கிறேங்க, தேவன் அழகா அருமையா ஆண்டவர் சொல்றாங்க, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட இயேசு சொன்னார், நாங்க இந்த கோயில்ல கட்டுவோம், இந்த கோயில்ல நான் சொல்றேங்க இந்த ஆலயம் எடுத்தீங்கன்னா கூட இது பிரதானம் கிடையாது, நாம தான் நம்ம பிரதானம். நாம் எல்லாம் கூடி வர்றதுனால தான் சரீரமாகிய சபையாய் மாறுது. அப்படின்னா ஒரு ஆலயத்தை முக்கியப்படுத்திட்டு ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு அதிபதியா இருக்கிறவங்க விட்டீங்கன்னா போச்சு. ஒரு சபை நமக்கு தெய்வமா இருக்கிறார். காட்டுவாசியில பாருங்க, தனக்கு எந்த கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஏதோ ஒரு உருவத்தை அவங்களே உருவாக்கி வச்சுட்டு தொழுது கொள்வாங்க. அந்த தொழுது கொள்றதுல அவங்ககிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை பார்க்க முடியும், ஒரு நிச்சயத்தை பார்க்க முடியும், அதை கடவுள் தன்னை காக்குறது என்ற நிச்சயத்தோடு இருக்கிறத பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் சிலை வழிபாடுகள் பரவாயில்லன்னு நிற்கிறாங்க. யாரு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. கர்த்தர் சொல்றாரு, கட்டளையில கற்பனையில முதல் கற்பனையே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே தேவன், என்ன எல்லாம் உனக்கு ஒரு தேவன் வேண்டாம். எனக்கு சரியாக ஒரு உருவத்தை செய்து நீ தொழுது கொள்ள கூடாது. ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் சொல்லணும்? உலகத்தின் வழக்கமே எப்படின்னா ஒரு உருவத்தை செஞ்சாதான் கடவுளுக்கு நம்பிக்கையே உள்ள வருது. அது உலகம் அப்படித்தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் தேவன் எப்படி இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் யோசிப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? ஒருத்தர் கூட கர்த்தர் நேர்ல பார்க்கணும். மேகத்திலிருந்து பேசுவார், மகிமையிலிருந்து பேசுவார். அந்த மகிமையான இடத்துக்குள்ள ஒருத்தரும் போக முடியாது. அப்படி ஒரு ஆலயமும் உண்டாக்குனாலும் திரைமறைவுக்குள்ள தேவன் இருப்பார், உடன்படிக்கை பெட்டியினுடைய பிரசனத்தில் இருப்பார். அந்த இடத்துக்கு போக முடியாது. சாலமோன்டே கேட்கிறார், என் வல்லமை பராக்கிரமத்துக்கு என் மகிமைக்கு இந்த ஆலயத்தை கட்டி வச்சிருக்கீங்க, இந்த ஆலயத்தை என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே, இங்கே வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதபடி, உனக்கு எப்படி கோயிலை கட்டுவேன்? எப்படி? சாலமோனுக்கு இந்த வெளிச்சம்னா வானமும் சிங்காசனம் பூமியுடைய பாதபடி, உமக்கு எப்படி ஒரு ஆலயத்தை கட்ட முடியும்? உங்க பேரை சொல்றதுக்கு ஒரு கோயில், என்னதுங்க பேரை சொல்றதுக்கு ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ள எந்த ஒரு எந்த சிலையெல்லாம் வச்சாலும் கட்டுறது தேடல. ஆனா ஜனங்கள் எதை கற்றுக்கொண்டாங்கன்னா, தன்னை சுற்றி இருக்க மக்களை பார்க்கறாங்க, எல்லாருக்கும் ஒன்று இருக்குது. நானும் அப்படித்தான் கேட்டேன், எல்லாரும் கடவுள் கெட்ட ஒன்று காட்டுறாங்க, ஏன் நீங்க ஏன் காட்ட மாட்டீங்க? பைபிள் பாருன்றீங்க, பைபிள் எப்படியா கடவுள் ஆவாரு? இந்த கேள்வி நான் ஏகப்பட்ட தடவை எங்கள் ஊழியக்காரனை கேட்டு, அவன் பாவம் எவன் சொல்ல முயற்சி பண்ணி தோற்று போயிட்டு ஓடி போயிட்டாங்க. அதனாலேயே இந்த ஊழியக்காரனுக்கு என் மேலே பயங்கர கடுப்பாக நான் வந்து கேட்பாரு, அவன் இருக்கானான்னு கேட்பாரு, இருக்கேன்னு சொல்ல போயிடுவார், வீட்டுக்கு வர மாட்டார். ஏன்னா வந்தாருன்னா வாலிபர்களுக்கு கேட்ட பிரச்சனை, இந்த நாள் வாலிப பிள்ளைங்களுக்கு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு சரியாய் பதில் சொல்லக்கூடியது யாருமே இருக்க மாட்டேங்குது. அதனால பதில் தெரியாதனால, ஆனால் பதில் அவங்க புரிந்து கொள்ற விதத்துல சொல்ல தெரியலைங்கிறதுனால பிள்ளைகள் சிதறி போயிடறாங்க. அப்ப எல்லாம் உலகம் சொல்றதா கற்றுட்டு போயிடறாங்க. நான் அப்படித்தான் போனேன், போய் எல்லா தெய்வங்களை தேடினேன், எல்லா தெய்வ வழிபாடுகளுக்கு முன்னாடி போனேன், எத்தனை நாள் உபவாசம் கிடப்போம், விரதத்துல இருந்தேன், எத்தனை நாள் ஓடுனேன், ஓடி ஓடி கடைசியா கண்டுபிடிச்சிருந்தேன்னா இது எல்லாமே சில நம்பிக்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டவைகள். நம்பிக்கைகள் அடிப்படை, நம்பிக்கை தப்பே சொல்ல முடியாது, அவங்க அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறாங்க. ஆனா என்ன, இந்த தேவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. இந்த தேவன் எப்படி, நான் உங்களுக்குள் விழாவே உங்கள் தேவனா இருக்கு. நாம கூப்பிட்டா கேட்கிறார், பதில் செய்கிறார், நம்மோட கூட பேசுறார், நம்மளை உணர்த்துகிறார். இந்த ஆண்டவருடைய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி நமக்கு உணர்த்துகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், போக வேண்டிய பாதையை சரிப்படுத்துகிறார். நம்ம தவறா ஒரு டெசிஷன் எடுக்க போகும்போது நம்மை தடுத்து ஆட்கொண்டு செய்ய விடாதபடி நிறுத்துகிறார், திரும்ப திரும்ப உணர்த்துகிறார். ஏன்னா ஆவியானவர் அப்படி செய்கிறார். அப்படின்னா சொல்லுங்க, அப்படிப்பட்ட உணர்த்துதலோடு கூட போய் தேவனிடத்தில் உட்கார மாதிரி எல்லா இடத்துலையும் உட்கார முடியாது. நான் போயிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்திருக்கேங்க. ஒரு இடத்துல என் கிட்ட நான் வணங்கி கொண்டிருந்த கடவுள் என்னோட பேசின அனுபவம் எனக்கு இல்லை. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்புதான் அந்த உணர்வையும் அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன்.
அவர் தன்னுடைய உயிர் உள்ளவராக எனக்கு வெளிப்பட்டாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் பண்றதெல்லாம் தப்பாப்பா, எது பண்ண மற்றவங்கள தப்புன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ள தேவன், என் கூட உறவாடுகிற தேவன், என்னோட பேசுகிற தேவன் சொல்றேன். அவ்வளவுதான். நானும் எல்லா வழிபாடுக்கு முன்னாடி ஓட்டம் தானே, எனக்கு தெரியாமலாம் கிடையாது. ஆனா என்ன சொல்லுவேன், அப்படிப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையை எப்பயும் வீணா பேசக்கூடாது. வீணா பேசுறது அவங்களுக்கு என்ன தெரியல, நான் எதை ஆராதிக்கணும் ஒரு வேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. யாரையும் நீங்க மாற்ற முடியாது. அவங்க தீர்மானிச்சு விசுவாசிக்கணும். ஆமே, யாரை வற்புறுத்தி அதை பண்ணு இதை பண்ணலாம் சொல்ல முடியாது. அவங்க நம்பிக்கையை கொச்சைப்படுத்த கூடாது. அந்த என்ன தெரிஞ்சு அவங்கள மாதிரி நம்பிக்கையில பெரியாட்கள் என்ன நான் பார்க்கல. நான் அந்த எல்லா எல்லைகளும் போயிட்டு வந்தார். அவங்கள மாதிரி விசுவாசமா நான் ஆராதிக்கிற கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் அதுக்கு என்ன எல்லைக்கும் போவாங்க, இதையும் செய்வாங்க. தங்களையே போட்டு தங்களே வருத்திக்கிறவங்க ரெடி அவ்வளவு. ஆனா இங்க ஆண்டோட உண்மை நீ வருத்திக்காது, ஏற்கனவே வருத்தி அவரை மருந்து எடுத்துட்டேன், அவர் சிலுவையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாவடிச்சிட்டேன், அவர் கூட ஒண்ணு நானு மீட்டெடுத்துட்டேன், நான் உன்னுடைய மீட்பது விசுவாசித்தா போதும், நீ என் பிள்ளையாயிடலாம். இப்ப எப்படி எப்பயுமே சுலபமாக செய்ய சொன்னா, அங்க கஷ்டமாவே செஞ்சு பழகலாம் இல்லை, சுலபமாக செய்ய சொன்னா முடியல. நீ விசுவாசித்தா போதும், நீ தேவனுடைய பிள்ளையாயிடலாம். அது எப்படிங்க? நான் அக்கிரமணியா பண்ணிருக்கேன், நான் பண்ணதெல்லாம் ஏகப்பட்டது, நான் எப்படிங்க அவனுடைய பிள்ளையாயிட முடியும்? உண்மையான மனம் விருப்பத்தோட கட்டத்தில் வந்து நான் கட்ட மாட்டேன். ஆனா பெருமையான பேச்சு இருக்கு இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை, தன்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், ஆனா இவங்களுக்கு ஒன்று உருவாக்கிட்டு இதுதான் எங்களை நடத்தி வந்தது. வாங்க, வனாந்தரம் எகிப்துல 10 அற்புதங்கள், வனாந்தரத்துல டெய்லி சாப்பாடு, டெய்லி தண்ணி, டெய்லி காலையில் அப்பப்போ சாப்பிடும்போது 30 நாளைக்கு காலையில் கூட கொடுக்குறாரு. வனாந்தரத்துல ஒண்ணுமே கிடைக்காது. அதுக்கு சகாரா பாலைவனம்ல ஒரு பாலைவனத்தில் என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணு விளைவிக்க முடியாது, தண்ணி கூட கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் அவங்க சாகவில்லை. ஒருத்தர் கூட தண்ணி தாக்கத்தில் சாகலை, சாப்பாடு இல்லாமல் சாகலை. வெயில் பட்டு செத்து போயிட்டானா இல்லை, வெயில் மேகம் வந்து கரெக்டா மேகத்தை கொடுத்து பக்காவா பாதுகாத்துறாங்க. அப்போ இவ்வளவு நடத்தி வந்த தேவன் தனக்கு யாருன்னு தெரியாம எனக்கு ஒரு உருவத்தை செஞ்சுதான் வழிபடணும் அப்படின்னு முடிவு பண்ணனால இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள, நான் சொல்றது வெளியில இருந்தாலும் பேசுறேன், கிறிஸ்துவ சபைகளுக்குள்ள கூட இன்னைக்கு சிலைகளை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதை பார்த்து வணங்கினால்தான் வணங்குற மாதிரி இருக்குங்கிற இடத்த கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது அவங்க நியாயப்படுத்துவாங்க. என்னன்னா இயேசுடைய பாடுகள் மரணங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியாது. அதை எப்படி சித்தரிக்கிறது? இப்படி போட்டு படத்தை வச்சாத்தான், ஒரு சிலையை வச்சாத்தான் அவங்களுக்கு தெரியும்னு அவங்க நினைக்கிறாங்க. தப்பு இல்லை. ஆனா யோசிங்க, கடைசியில் போய் எங்க போய் மெழுகுவர்த்தி கொடுத்துறாங்க சொல்லு. ஆவியோடு கூட சேர்ந்து ஆராதிக்க வேண்டியவர், ஆவியினாலே அறிந்து ஆராதிக்க வேண்டியவரை எப்படி பண்றாங்க? ஒரு உருவத்துல பார்த்துட்டு அங்க போய் மெழுகுவர்த்தி எடுத்து கடவுளை கூப்பிடுறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவியினாலே தேவனை அறிந்து ஆராதிக்க வேண்டியவர்கள் ஒரு உருவத்தை வைத்து ஆராதிக்க வேண்டியவர்களாய் மாறி போனார்கள். அதனாலதான் கர்த்தர் என்ன விட்டார்? உங்களை கைவிட்டார். அவர் முதல் கட்டளை என்ன? நான் தான் தேவன், என்ன எல்லாம் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்க வேண்டாம். 2வது கட்டளை என்ன? வானத்திலும் பூமியிலும் மனுஷர்களுடைய எங்கேயுமே எனக்கு ஒருப்பா இருக்க ஒரு உருவத்தை உண்டாக்கி நீ ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா நோக்கம் என்ன? நோக்கம் நான் கடவுளுக்கு கொண்டு கொடுக்கிறேன். செயல் என்ன செயல்? அந்த செயல் கர்த்தருடைய செயல் கிடையாது. நோக்கம் நல்ல நோக்கமா? நோக்கம் நல்ல நோக்கம் தான். எனக்கு கடவுள் இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஊருக்கு வச்சு நான் கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். தப்பு இல்லை. ஆனா அதுக்கு செய்வது என்னது? அவரை அந்த நோக்கம் எப்படி எடுத்தீங்கன்னா, நோக்கம் நல்ல நோக்கம்னா நோக்கம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான நோக்கம், செயலும் கர்த்தருக்கு விரோதமான செயல். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உங்கள இப்படி பண்ணவங்கள்ல ஒருத்தர் கூட வாக்குத்தத்தமான கானான் தேசத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த இவ்வளவு நாள் கோவப்படுத்திட்டீங்க, கடைசியா உச்சகட்ட கோவப்படுத்தினா ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு இதுதான் என்ன நடக்குது. நான் என்ன சொல்றேன், உருவத்தை உண்டாக்குறது நீதி. அவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் உண்டாக்குறாங்க. எப்படி சொல்றாங்க? இதுதான் என்ன நடந்துருச்சு. அப்புறம் தான் நீ தூக்கி அழைப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை அதுதான்.
இந்த பாபிலோன், அதனால இந்த ஜனங்கள் எல்லாம் கொண்டு பார்வோன் கொண்டு ஜனங்கள் ஒப்பு கொடுக்குறான். பார்வோன் அடிமைப்பட்டு வச்சிருக்கிறான். ஆனா பார்வோன் என்ன நினைக்கிறான்னா, ஆஹா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்க முடியாத ஜனங்கள், பார்வோன்களை ஜெயித்த ஜனங்கள், அந்த ஜனங்களை நான் இன்னைக்கு அடிமைப்படுத்திட்டேன். ஏன் வல்லமையில பராக்கிரமத்தில் நான் கட்டின பாபிலோன் நல்லவாரு பாடப்பா, உன்னதான் தேடிட்டு இருக்கேன், வா அவர் பாப்பா, உன்னதான் தேடிட்டு இருக்கேன். இந்த பெருமை பேச்சு இந்த மாதிரிலாம் வேலைக்கு ஆகாது. இன்னிலிருந்து நீ புல்லு மேய்ஞ்சு அலைகிற ஒரு ஜீவனை, எந்த ஜீவராசின்னு சொல்ற விசித்திர வினோதமான ஜீவராசி, பறவையுடைய தன்மை, ஆனா புல்ல மேய்கிற நிலைமை. அவன் தன்னுடைய நிலைமையை மாடுக்கு அப்புறம் 36 வசனம் பாருங்க, தானியேல் 4:36 வசனம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அது வரைக்கும் புத்தி இல்லாம பேசிட்டேன் பாருங்க. அத்தனை பாபிலோன் ராஜ்ய சாம்ராஜ்யம் விரிஞ்சு கிடந்தது. ரைட்டா? அவன் சொல்றாரு, எனக்கு புத்தி எனக்கு திரும்ப வந்து என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. நான் என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியை எல்லாம் சத்தியமும், அவருடைய வழிகள் நியாயமுமானதைகள், அகந்தியாய் நடக்கவே தாழ்த்தவராலே ஆகும் என்று எழுதினார். பெருமையா பேசினா ஒண்ணுமெல்லாம் ஆக்குறதுக்கு அவரால் முடியும். அவர் செஞ்சது, எனக்கு செஞ்சது, அவர் சொல்றாங்க, அவருடைய வழிகள் நியாயம் உள்ளவைகள். அப்படின்னா எனக்கு அவர் செஞ்சது நியாயம்தான். அப்ப யார் சொல்லுவா? புத்தி வந்தவங்க தான் சொல்லுவாங்க. புத்தி எப்படி வந்துச்சு? இல்ல இந்த ராஜ்யத்தை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்காரு, இந்த ஜனங்களை என்கிட்ட கொடுத்துருக்காருன்னா ஏதோ நான் பெரிய பராக்கிரமசாலி, நான் பெரிய திறமசாலி, இவங்களை எல்லாம் நான் ஆண்டு கொண்டேன் என்பதற்காக கிடையாது. நான் சொல்றேன், நம்ம மேல ஆள்றதுக்கு 1000 ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தினாலும் நமக்கு எப்போதும் நித்திய ராஜா ஆண்டவராகிய இயேசு. இந்த பூலோகத்திலே ராஜ்யங்களுக்கு கீழ்ப்படியும் கர்த்தர் சொல்ற. பாபிலோன் ராஜா கீழ்ப்படி, பாபிலோன் ராஜாக்கு அடங்கி இருந்தேன்னா நீ உயிரோட படைச்சுக்குவேன், உன் சந்ததி பெருகும். கர்த்தரை மீட்டு உன் தேசத்திலே நாட்டும் போது நீ திரளான ஜனமாய் திரும்பி வருவாய். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தது போல பெரிய ஜனமா வருவ. நீ கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ணுனா பாபிலோன் ராஜா கையில செத்து போயிருன்னு சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கு நம்மை ஆளும்படி ராஜ்யத்துல யார் இருக்காங்கல்ல, பிரதமர் யார் இருக்கிறது இல்ல, முதல் மந்திரி யார் இருக்கிறது இல்ல, அவங்களுக்கு நம்ம முழுசா கீழ்ப்படியணும். சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். லா ஆஃப் த லேண்டுக்கு ஒவ்வொரு குடிமக்களும் கீழ்ப்படியணும். ஆனா ஒன்றும் மறக்கக்கூடாது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்போதுமானவராகிய இயேசு, அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் ராஜா. அதை மறக்கக்கூடாது. இல்ல ஆண்டவரை மட்டும்தான், அதெல்லாம் மதிக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், அதெல்லாம் அகம்பாவம் பிடிச்ச வேலை. நம்ம நினைக்கலாம், நான் நல்லதாக நினைக்கிறேன், நான் எதுக்கு ஆண்டவரை இயேசு விசுவாசி நான் இந்த ராஜ்யத்துக்காக கீழ்ப்படினோம்னா, ராஜ்யத்துக்கு கீழ்ப்படின்னு கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார். பேதுருகிட்ட சொல்றார், அப்பா நீ காண்கிற அந்த நாணயத்துல யார் முத்திரமா போட்டிருக்கு? ராஜாவோட முத்திரம். அப்ப ராஜாவுக்கு செல்லும். அப்ப நான் தேவனுடையது, நாம் வந்து தேவனுடைய சொத்து. நம்மளை தேவனுக்கு செலுத்தணும், வரிய கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும். ரெண்டையும் கரெக்டா செய்ய சொல்றாங்க. நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். சமாதானத்துக்கு தான் அவர் தேவனே உடைய, கலகத்துக்கு அல்ல. நாம் அதை கலகத்தை பண்ற மாதிரி போவோம். நோக்கவர்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்காக வைராக்கியம், பைத்தியக்காரத்தனம். இது கர்த்தருக்காக வைராக்கியம் பண்ணிட்டு கவர்மெண்டோட சண்டை போடுறது இல்லை. கவர்மெண்ட் கீழ்படி அரசாங்கம் அதற்குத்தான் இயங்குகிறது. நம்ம ஒருத்தருக்காக அரசாங்கம் கிடையாது. இந்த இத்தனை 130 கோடி மக்கள், 130 கோடிக்கு தான் மக்கள் ஒரு ராஜா. அவன் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே தேசத்தின் நலன்களுக்காக கொண்டு வராங்கன்னா அதுக்கு கீழ்ப்படியும். அது எல்லார் மேலும் விழுந்து கடமை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அர்த்தம். ஆனா ராஜா தன்னை உயர்த்துறாருன்னா அதை கர்த்தர் பார்த்துக்கிறார். நம்ம விளையாது. பாபிலோன் ராஜா என்ன சொல்றாரு? நான் பெரிய ஆளு அப்படின்றாரு. சாரிப்பா நீ கிடையாது, நான் தான் பெரிய ஆளு காமிச்சேன். நம்ம அதை பற்றி பேச வேண்டியது கிடையாது. கர்த்தர் தமக்கு சித்தமானவர்கள். நான் சொல்றேன், தேவனுக்கு சித்தம் இல்லாமல் யாரும் ராஜ்யத்தில் வந்து உட்கார முடியாது. கர்த்தர் தான் உட்கார வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் தேர்ந்தெடுத்து ராஜாவா உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா
தேவன் காரணம் இல்லாமல் செய்யறதில்லை. அவர் மூலமாக, அந்த அதிகாரிகள் மூலமாக, அந்த தலைவர்கள் மூலமாக தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலுக்கான காரியத்தை செய்திருக்கிறார். ரைட்டா? இங்க நம்ம பார்த்ததுல முதல்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டுற நோக்கம், கட்டணும்னு நினைச்ச தாவீதின் நோக்கம் நல்ல நோக்கம். ஆனா நீ கட்ட மாட்டே, ஏன்னா நீ கட்டல, உன் பையன் தான் கட்டுவான். அது எப்படி ஆண்டவரே? நான் தானே கட்டணும், நான் தானே எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன், நான் தான் ஒரு பிரியமான பையன், நான் தானே ஆலயத்தை கட்டணும். தாவீது சொல்லல, நீ கட்ட மாட்டேன்னா சரியா இருக்க, என் பையனை என் பையனை கட்ட. பையன்கிட்ட சொல்றான், உத்தமமா நடந்துக்கோ, உற்சாகமான மனசோட நடந்துக்கோ, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். எல்லாத்தையும் கொடுக்குறாரு, அவன் போய் கட்டுறான். கட்டி முடிச்சு சொல்றான், கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்ட உதவி செய்யலாம். அவன் வாயினால சொன்ன கையினால. இது நோக்கமும் நல்ல நோக்கம், செயலும் நல்ல செயல், கர்த்தரும் உதவி செய்யலாம். நேர்காத்திர காரியத்துல அவன் நோக்கம் நல்ல நோக்கம் கிடையாது, செயலும் நல்ல செயல் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா மனுஷன் அவ்வளவு பெரிய ராஜாதி ராஜாவா இருந்த மனுஷன் ஒரு புல்லு மேயிற ஒரு ஜீவனை போல மாறி போனான். ஆனா கர்த்தர் அவனை பலவிடம் புத்தி வந்து ஆண்டவரே நீங்க வேண்டாம் அப்படி சொன்ன உடனே மீண்டும் அவனுக்கு நல்லா ரிஸ்டோர் பண்ணாரு. எல்லாரும் தேடி வந்து மீண்டும் அவனை ராஜாவாக்கினார். நான் சொல்றேங்க, கர்த்தரை நீங்க தேடும் போது உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஸ்தானங்களில் உட்கார வைப்பார்கள். மனம் திரும்புறது ரொம்ப முக்கியம். இல்லைங்க நான் போற வாணி சரிதான் அப்படின்னு அப்படியே சுத்தராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் கையில் தங்களை தாழ்த்தி, ஆண்டவர் சர்வ நான் உங்களுடைய கையில் என்ன ஒப்புக் கொடுக்குறேன், என் ஆத்துமாவை வீட்டுக் கொள்ள நம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் எவரையும் எப்போதும் ரட்சிக்க மாட்டார். அவர் காத்துட்டு இருக்கார், வெயிட்டிங் ஃபார் எவ்ரிஒன் டு கம் அகைன் டு ஹிம். அவர் தான் உண்டாக்கினார். உண்டாக்கினவர் கையிலிருந்து செதறி போயிட்டாங்க. செதறி போனவங்க மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. எப்படி கூப்பிட்டு இருக்காரு? தன் குமாரனை சிறுவில பலியா கொடுத்து கூப்பிட்டு இருக்கிறாரு. விசுவாசித்து வருகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி போகிறார்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு சொந்தமாய் மாறி போகிறார்கள். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப யோசிக்க, நாம தான் ஆலயம். இந்த ஆலயத்தை சொல்றேன், இந்த சரீரமாகிய ஆலயத்தை கட்டி தீர்ற மட்டும் கர்த்தர் ஓய்ந்து போகிறார். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நான் 3ஆம் நாள் இந்த எழுப்புவேன். கர்த்தர் வருகைக்காக காத்திருக்கிறது உடம்பு. எப்போ வருவீங்க? மறுபடியும் மக்குவீங்க. இந்த பலவீனம் வியாதி போராட்டம்னு என்னால் முடியல, நிறைய சவால்களை சந்திச்சுட்டு இருக்கேன், இந்த சரீரம் எனக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எப்போ வருவீங்க? ஒன்று நிறைய பேர் செத்து போனால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இல்லை, உயிரோடு இருங்க, கர்த்தர் வருகையில் உங்களை சேர்த்து கொடுங்க. இல்லை, ஏதோ ஒன்று நடக்கும், முன்னே நடக்கும். ஆனால் எந்த தவறான தீர்மானமும் எடுக்கக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம்ங்கிறது ஒரு ஃபீலிங்கில் போகிறதில்ல, அது ஒரு உணர்வு. நீங்கள் சின்ன விஷயத்த தப்பாக போகிறீங்கன்னா கூட கர்த்தர் ஒன்று உணர்த்திருங்க. நீங்கள் அவரோட செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு உணர்ந்து செய்வது. உணர்ச்சி வசப்படுறது வேற, உணர்ந்து செய்வது வேற. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உணர்ந்து செய்வீங்கன்னு தான் சொல்றாரு. கர்த்தர் நீங்கள் உணர்ந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்புறம் அதான் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரேன்னு ஆசைப்படுறாரு. உணர்வுள்ள இருதயம் வந்தால் தான் உணர்ந்து நம்ம செய்ய முடியும். அதனால் ஆலயத்துக்கு வரும்போது ஒன்றும் மறக்காதீங்க, நாம் தேவனை தேடுறதுக்கு கூடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வரணும் வழிய, இந்த இடத்தை விட நம் மத்தியில் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் தெரியல. நாம் கூடுகிற இடத்துல தம்முடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன் பெரியவராக இருக்கிறார், நல்லவர் அவர். ஆமே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தம்முடைய நோக்கங்களை எல்லாம் நமக்குள் நிறைவேற்றுவாராக. சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, தலைமுறைகளுக்கான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1000 தலைமுறைகளுக்கான வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அதை எல்லாம் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளும் நிறைவேற்றுவார். ஆமே. கர்த்தர் நல்லவர். அவார்களை நோக்கி பார்ப்போம்.